ओम शांति। साकार मुरली डेट 6/4/2026। मीठे बच्चे, बाप के पास जो वक्र हैं उसका पूरा ही अंत तुम्हें मिला है। तुम उसे धारण करो और कराओ। இனிமையான குழந்தைகளே, பாபா கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கு, சாமான்கள், களஞ்சியம், பாபாட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அவை அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக நமக்கு கிடச்சிருக்கா எல்லாமே. நீங்கள் அதை தாரணை செய்து மேலும் செய்வீங்க. மற்றவங்களுக்கு பாபா கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது முழுமையாக கிடச்சிருக்கு. அவற்றை நீங்கள் தாரணை செய்து மற்றவரையும் செய்வீங்க. प्रश्न, त्रिकालदर्शी बाप ड्रामा के आदि मध्य अंत को जानते हुए भी कल की बात आज नहीं बताते हैं, क्यों? முக்காலத்தை அறிந்த பாபா, திரிகாலதர்ஷி பாபா ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடையை புரிந்தும் கூட, அவருக்கு எல்லாமே தெரியும், ட்ராமா ரகசியம் தெரிந்தும் கூட, ஸோ நாளைய விஷயத்தை இன்றைக்கி சொல்ல மாட்டாராம். நாளைக்கு என்ன நடக்கும்னு பாபாவுக்கு தெரியும், ஆனால் பாபா சொல்ல மாட்டார். ஏன்? அப்புறம் उत्तर बदिल, बाबा कहते, बच्चे अगर मैं पहले से ही बता दूँ तो ड्रामा का मज़ा ही निकल जाए. சொல்கிறார் பாபா. என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, ஒருவேளை நான் முன்னாடியே எல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இந்த ட்ராமாவுடைய அந்த மஸாவே இருக்காதான். அந்த ட்ராமாவில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதை த்ரில்லிங்காக பார்த்தோன்னா ஹாப்பினஸ் இருக்கும். நெக்ஸ்ட் தெரியாமல் அந்த ட்ராமாவில் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. லானை கதா, சட்டமும் அப்படி சொல்லப்படலை, சொல்லக்கூடாது முன்னாடி, அதான் நியமம் கூட. सब कुछ जानते हुए मैं भी ड्रामा के वश हूँ. ஸோ எல்லாமே தெரிந்தும் கூட நானும் ட்ராமாவில் வசப்பட்டிருக்கேன்ற, அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால் ட்ராமாவுக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கார் சிவபாபா. பहले सुना नहीं सकता, ட்ராமாவில் பாபாவுக்கு எல்லாம் தெரிந்தும் கூட நான் முன்னாலேயே சொல்ல முடியாது. இஷாரா கொடுக்குறாரு பாபா, நமக்கு சமைக்க சொல்கிறாரு, இப்படி ஆகும் அப்படி ஆகும், டைம் மட்டும் சொல்ல மாட்டார். பாருங்கள், அது கூட பாபா கருணை கடல் எல்லாமே சொல்லிட்டாரு, இஷாரா எல்லாம் கொடுத்துட்டார், மெசேஜ் எல்லாமே. நாளைக்கு நடக்கும் இன்றைக்கி நடக்கும் அந்த விஷயத்தை பாபா சொல்ல முடியாது. इसलिए क्या होगा तुम उसकी चिंता छोड़ दो. அதனால் என்ன நடக்கும் அதனுடைய கவலையை நீங்கள் விட்டுருங்கன்றார். ட்ராமா படி நடக்கும், அவர் சொல்கிற பேச்சு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாளைக்கு, அதை பற்றிலாம் அந்த கவலையை விட்டுருங்கன்றார். கீத் பாட்டு, மர்னா தேரி கலி மே ஜீனா தேரி கலி மே, இறந்தாலும் உன் வாசலில், உன் வீதியில், வாழ்ந்தாலும் உன் வீதியில். ஓம் சாந்தி. यह है परलौकिक आत्माओं का बाप. இவர் தான் பரலௌகிக ஆத்மாக்களின் தந்தை சிவ பாபா. ஆத்மாओं से ही बात करते, அவர் ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசிகிட்ருக்கார். उनको बच्चे बच्चे कहने से प्रैक्टिस हो जाती. அவருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க சொல்லி சொல்லி அதுவே அவருக்கு பழக்கமாயிடுச்சு ஆத்மாக்களை பார்த்து. பல் ஷரீர் शरीर बच्ची का है परंतु आत्माएं तो सब बच्चे ही हैं. ஸோ உடம்பு பார்த்தா பெண் குழந்தையாக இருக்கும், இருந்தாலும் பாபா என்ன சொல்வாராம்,
பச்சா தான் சொல்லுவார் இல்லையா, ஆம்பளை பசங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா ஆத்மா பார்க்கும்போது எல்லாருமே பச்சா தான் சொல்கிறாரு குழந்தைங்கள. அர் ஆத்மா வாரிசுக அர்த்தாத் வர்ஷா லேனைக்கு அக்குதாருக. இங்கே பாபாவுடைய ஒவ்வொரு ஆத்மாவுமே ஒவ்வொரு குழந்தையுமே வாரிசுனா ஆஸ்தி எடுப்பதற்கு உரிமையாளர்கள். बाब आकर कहते बच्चों तुम अर ஏகோ வர்ஷா லேனேக்கா அக்கு है. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பெண் குழந்தைங்களுக்கு அது ரைட்ஸ் கிடையாது, சொத்து இல்லை இல்லையா. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே என்கிட்ட ஆஸ்தி எடுக்க உரிமை இருக்குது. பேகத் கே பாப்கோ பஹுத் யாத் கர்னா இஸ்மே மெஹனத். ஆஸ்தி எடுக்கக்கூடிய இது என்ன இருக்குது, மார்ஜின் என்ன, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவை ரொம்ப நினைக்கணும். பஹுத் யாத் கர்னான்றார், ரொம்ப நினைக்கணும். ஆனால் இதில் தான் கடின உழைப்பு இருக்குது. பாபா பரந்தாம் சே ஆயே ஹே அம்கோ படானே. பாபா நமக்கு டீச் பண்ணுறதுக்காக பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. இந்த டீச்சர் எங்கேருந்து வர்றாருன்னா பரந்தாமத்துலேருந்து வர்றாரு, அவ்வளோ பெரிய டீச்சர். साधु संतो अपने घर से आते व कोई घावड़े से आते. சாது சன்னியாசிகள் பாருங்கள், ஏதோ அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க இல்லையா, ஏதோ கிராமத்துலேருந்து வருவாங்க, ஆசிரமத்துலேருந்து வருவாங்க. பாபா இங்கேருந்து வராரு, பரந்தாமத்திலிருந்து வராரு. நமக்கு படானே, நமக்கு படிப்பிக்க. ஏ கிஸ்கோ மாலும் நயி ஹை, இது யாருக்குமே தெரியாது. பேகத் கா பாப் வஹி பதீத் பாவன் காட் ஃபாதர் ஹை. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, அவர் தான் பதீத பாவனர், அவர் தான் இறை தந்தை, அவர் தான் ஆத்மாக்களை தூய்மையை ஆக்க முடியும். பதீத பாவன். உன்கோ ஓஷன் ஆஃப் நாலேஜ் பி ககத்தே அத்தாரிட்டி. என்ன அவரை நம்ம என்ன சொல்கிறோம், ஞானக்கடல். நான் ஃபுல் ஞானத்தின் சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது. கோன்சி நாலேஜ், அவர்கிட்ட என்ன ஞானம் இருக்குது, சிவபாபா கிட்ட ஈஸ்வரிய நாலேஜா. பாப் ஹை முக்கிய சிருஷ்டிக்கா பீஜ் ரூப். பாபா தான் முக்கியமாக இந்த சிருஷ்டி, இந்த உலகத்தினுடைய இந்த சிருஷ்டியினுடைய அந்த கல்ப விருட்சத்துக்கே விதை ரூபமாக இருக்கார். சச்சித் ஆனந்த் ஸ்வரூப், அவர் விதையாக இருக்கார். எப்படிப்பட்ட விதையாக இருக்கார்னா சத்தியமான சைத்தன்யமான ஆனந்த ஸ்வரூபமான விதையாக இருக்காராம். அவர்கிட்ட இருந்தாலும் நமக்கும் அந்த ஆனந்தம் வந்து இருந்தால். சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த ஸ்வரூபமானவர். ஸோ பாபாவுடைய அந்த குவாலிட்டி சொல்லப்படுது. அப்போ தான் பாபா புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள்லாம். உன்கி படி பாரி மகிமா, அவருக்கு ரொம்ப மகிமை இருக்குது. உன்கே பாஸ் ஏ வக்கர் ஹை, कोई के पास दुकान होता है कहेंगे हमारी दुकान में ये है वेराइटी है. ஸோ பாபா கிட்ட இந்த மாதிரி சாமான்லாம் இருக்குது. என்ன சாமான் இருக்கா, ஞானம், குணம், சக்திகள் இல்லையா, இந்த மாதிரி எல்லா பொக்கிஷங்களும் இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் கடை வச்சு தான் சொல்லுவாங்களே என்கிட்ட இந்த சாமான்லாம் இருக்குது வாங்க, லிஸ்ட்டு போடுவாங்க, இந்த சாமான்லாம் இருக்குதுன்னு போர்டு போட்டு வைப்பாங்கல்ல, சின்ன வெரைட்டி இருக்குன்னு. பாபி कहते मैं ज्ञान का सागर, आनंद का सागर, शांति का सागर हूँ. பாபா என்ன சொல்கிறாரு, நான் ஞான கடலாக இருக்கிறேன், சாந்தியின் கடல், ஆனந்த கடல். ஸோ பாபாட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கு. மேரே பாஸ் ये सब वक्कर मौजूद है, என்கிட்ட இது எல்லாமே எப்பவுமே நிறைஞ்சு இருக்குன்றார் பாபா, எல்லா பொக்கிஷங்களும் சாமான்களும். मैं संगम पर आता हूँ डिलीवरी करने, எல்லா ஸ்டாக் அவர் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து எப்போ டெலிவரி பண்ணுறாரா, நான் சங்கம் யுகத்தில் வந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறேன். जो कुछ मेरे पास है सब डिलीवरी करता हूँ, फिर जितना जो धारण करे अथवा जितना पुरुषार्थ करे. என்கிட்ட என்னென்ன சாமான் இருக்கோ நான் எல்லாத்தையுமே சங்கம் யுகத்தில் டெலிவரி பண்ணிடுறேன்றார் குழந்தைங்களுக்கு. அது யார் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதை தாரணை பண்ணலாம், முயற்சி பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளே அதை கொண்டு வந்துக்கலாம். அது ஓப்பனாக தான் வைக்கிறார் பாபா. बच्चे जानते हैं बाप के पास क्या क्या है और அக்யூரேட் ஜான்தே. குழந்தைங்களுக்கு தெரியும் பாபாட்ட என்னென்ன இருக்குன்னு, அதுவும் துல்லியமாக தெரிஞ்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது, பாபா புரிய வச்சுருக்கார். ஆஜ்கல் கிஸ்கோ அப்பனா அந்த் கோய் பத்தாத்தே நெய்.
உலகத்தில் பாருங்க, ஒரு அப்பா இருந்தால் கூட எல்லாமே சொல்ல மாட்டாங்களாம் குழந்தைங்களுக்கு, இல்லையா? ஸோ எல்லாம் அவங்ககிட்ட இருக்க முழுமை எல்லா ரகசியத்தை சொல்லுவாங்களே, கடைசி இவ்வளோ இருக்க எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. ஆனால் பாபா எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு சொல்லிடுறாரு. गाया हुआ है किनकी दबी रगी धूल में ये सब अभी की बात. அது மகிமை கூட பாடப்படுது இல்லையா? என்ன பாடப்பட்டிருக்கு? இப்போ என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் இல்லையா, அது லௌகீக எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் அது நிலையானது இல்லைன்றார் பாபா. ஏதோ விதத்தில் அது அழிஞ்சு போயிடுமா. சில பேர் மண்ணோட மண்ணாக போக விநாசத்தில், கவர்மெண்ட் அபகரிச்சிரும், திருடர்கள் கொள்ளையடிச்சிருவாங்க, ஏதோ ரூபத்தை பற்றி எரிஞ்சிரும் இயற்கை சீற்றத்தில், எப்படியும் ஆகும். அது எல்லாமே அது மாதிரி இருக்கிற சாஸ்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, எப்படியும் அழிவு இருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இப்போத்தைய விஷயந்தான். ஆக் லகேகி சப் கத்தம் ஹோ ஜாயேங்கே. தீ பிடிச்சிக்குமா, தீ பற்றும் போது எல்லாம் எரிஞ்சு போயிடும். ராஜாओं के पास अंदर बहुत बड़ी मजबूत गुफाएं रहती हैं. அதனால் இப்போ ராஜாக்கள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பெரிய பெரிய குகைகள் வச்சுருப்பாங்களாம், சேஃப்டி பண்ணுறதுக்கு சுரங்கங்கள் வச்சுருப்பாங்க, குகைகள் வச்சுருப்பாங்க. பல் earthquake वो जोर से आग लगे तो भी अंदर से निकल आते. அவங்க அந்த மாதிரி கேவ்லாம் வச்சுருப்பாங்க ராஜாக்கள். அந்த மாதிரி விநாசம் வருது, எர்த்குவேக் வழி அந்த மாதிரி பூகம்பம் வருது, தீப்பற்றுதுன்னா அந்த சுரங்கம் வழியாக குகை வழியாக தப்பிச்சு போயிடுவாங்க. तुम बच्चे जानते हो यहाँ की कोई भी चीज़ वहाँ काम नहीं आनी. இப்போ குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே சொர்க்கத்தில் பயன்படாது, எதுவுமே அங்கே வராது. காணியாபி சப் நயே சிர் பர்பூர் ஓ ஜாத்தி ஹை. எல்லா சுரங்கங்களும் மீண்டும் புதுசாக எல்லாம் ஃபில் ஆகுமா. சயின்ஸ் பி ரிஃபைன் ஓ துமாரே காம் ஆத்தி ஹை. அறிவியல் கூட ரொம்ப அந்த மாதிரி ரீஃபைன்ட் ஆகிட்டு சுத்திரிக்க ரொம்ப பியூராக இல்லையா, அந்த மாதிரி ஒரு பியோர் சயின்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றார். तुम बच्चों की बुद्धि में अब सारा ज्ञान है. बच्चे जानते हम सृष्टि के आदि मध्य अंत को जानते हैं. இப்போ குழந்தைங்க புத்தியில் முழு ஞானம் இருக்குது, குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம உலகத்தினுடைய முதல் இடைக்கடை எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கோம். பாக்கி अंत का थोड़ा टुकड़ा है जिसको भी जान जाएंगे. இன்னும் கடைசியில் ஒரு சின்ன பீஸு தான் இருக்குது சொல்ல வேண்டியது, ரகசியங்கள். அதையும் நம்ம புரிஞ்சுப்போம். பாபா சொல்லிடுவார், பாபா பहले से ही सब कैसे बता दे. முன்னாடியே பாபா இப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும். बाप कहते मैं भी ड्रामा के वश हूँ, जो ज्ञान अब तक मिला है वही ड्रामा में नोंद है. இன்னும் கொஞ்சம் சில பீசஸ் இருக்கா ஞானத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது, முன்னாடியே சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா நான் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கேன், சில விஷயங்கள் கடைசியில் தானே சொல்லணும். அதனால் அது கூட ட்ராமாவில் இப்போ என்ன கிடச்சிருக்கோ இதுதான் ஃபிக்ஸட், இதுதான் நிச்சயிக்கப்பட்டது கிடச்சிருக்கு. ஆனால் என்ன கிடைக்கணுமோ அது ட்ராமாப்படி கிடச்சிரும். ஆனால் கிடச்சிரும் முழுசாக, முன்னாடியே சொல்ல முடியாத, ஏன்னா ட்ராமாவில் அந்த மாதிரி நியமம் இல்லை. ஜோ செகண்ட் பாஸ் हुआ उनको ड्रामा समझना है. எந்த நொடி கடந்து போச்சோ அதை என்ன புரிஞ்சுக்கணுமா, நாடகம். பாக்கி ஜோ கல் போகா, மற்ற எது நாளைக்கு நடக்குமோ தேக்கா ஜாயகா, பார்த்துக்கலான்றாரு. பார்த்துக்கலாம். கல் கி பாத் ஆஜ் நை சுனாயிங்கே. நாளைக்கு நடக்கிற விஷயத்த இன்னைக்கு பாபா சொல்ல மாட்டாராம். பாபா சொல்லிடுங்க பாபா ப்ளீஸ் அப்படிலாம். பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், கரெக்டாக இருக்கார். நான் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கி சொல்ல மாட்டேன். इस ड्रामा के राज को मनुष्य समझते नहीं है. இந்த ட்ராமாவின் ரகசியத்தை மனுஷால் புரிஞ்சிக்கிறதே இல்லை மனுஷங்க. கல்ப கி ஆயு ஹி கித்தனி லம்பி சௌடி லகா தி ஹை. பாருங்கள், சாஸ்திரத்தில் கல்பத்தினுடைய ஆயுளை கூட எவ்வளோ பெருசாக காமிச்சிட்டாங்க. இஸ் ட்ராமா கோ சமஜ்னே கி பி இம்மத் சாஹியே. இந்த நாடகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட தைரியம் வேணுன்றார், இந்த நாடகத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அம்மா மரே தோபி அலுவா கானா समझते हैं मर गए जाकर दूसरा जन्म लिया हम रोए क्यों. இந்த நாடகத்தை சரியாக எடுத்துக்கிறதுக்கு கூட தைரியம் வேணும்ன்றார். சரியாக எடுத்துக்கணும், புரிஞ்சிக்கணும். அதான் பாபா சொல்வார் இல்லையா, அம்மா இருந்தால் கூட அல்வா சாப்பிட்ணும். மீன்ஸ் அல்வா சாப்பிட்டா வாய் இனிப்பு ஆகிடுது இல்லையா, அது மாதிரி அம்மா இருந்தால் ஹாப்பினஸ் கிடையாது, அதை பாசிட்டிவாக புரிஞ்சிக்கிறது. ஓகே, அந்த ஆத்மா அந்த பழைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு புதுசாக போட்டுக்கிறாங்க,
அதானே உண்மை. ஆத்மா வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ அவங்க அடுத்த ஜேர்னி அவள் நல்லா இருக்கணுன்றதுக்கு அவங்களுக்கு குட் விஷஸ் கொடுக்குறோம், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம், அந்த சோலுக்காக யோகதானம் பண்ணுறோம், அது ஓகே. மற்றபடி புரிஞ்சிட்டோம் இல்லையா, அந்த ஆத்மா வேறு ட்ரெஸ் போட்டுட்டாங்க இல்லையா, வேறு பர்த்துக்கு போயிட்டாங்க. ஏன் அழுவணும்? ஓகே, ஏன் அழுவணும்? அழுது என்ன பண்ண போகிறோம் இல்லையா? அந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்கணுன்றார், ஞானத்தை சரியாக எடுத்துக்கணும் யதார்த்தமாக, அதுக்கு தைரியம் வேணுன்றார். சும்மா எமோஷ்னலாக இந்த காட்சிகளை பார்த்து மனசு ஷேக் ஆகக்கூடாது. அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க இல்லையா. அந்த ஆத்மா வேறு பர்த்துக்கு போயாச்சுங்க. பாட்டு முடிஞ்சால் அடுத்த சீனுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க, வேறு காஸ்டியூம் போட்டுட்டாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் நாடகத்தினுடைய சரியான புரிதல். ஏன் அழுவணும்? बाबा ने समझाया अखबार में तुम लिख सकते हो ये प्रदर्शनी आज से 5000 वर्ष पहले इस तारीख इसी स्थान पर इस रीति हुई थी. இங்கே பேப்பரில் கூட எழுத முடியுன்றார். இந்த கண்காட்சி இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்டில் இதே இடத்துல இதே மாதிரி நடந்துச்சு. ட்ராமா ரிப்பீட்டட். ये वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிராஃபி ரிப்பீட் ஓ ரகி ஹே லிக் தேனா சாஹியே. இது உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் ரிப்பீட் ஆயிட்டுருக்கு, இதை எழுதணும். ये तो जानते हैं ये दुनिया बाकी थोड़े दिन है ये सब खत्म हो जाएंगे. இந்த புரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான், ஃபியூ டேஸ் தான், இது எல்லாம் அழிஞ்சிரும். हम तो पुरुषार्थ कर विकर्मा जीत बन जाएंगे, फिर द्वापर से विकर्म संवत शुरू होता है. அப்புறம் முயற்சி பண்ணி விக்கர்மங்களை வென்றவர் ஆயிடுவோம். சத்தியுகத்தில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? விக்கர்மத்தை வென்றவர்கள். பிறகு துவாபரயுகத்தில் வரும்போது விக்கர்மம் பாவங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். इस समय तुम विकर्म पर जीत पाते हो तो विकर्मा जीत बन जाते हो. இந்த நேரம் நீங்கள் விக்கர்மங்களை வெற்றி அடைகிறீங்க. அதனால் நம்ம என்ன ஆயிடுறோமா? விக்கர்மா ஜீத். அது பேர், அது ஒருத்தருடைய பேர் இல்லை, நம்ம எல்லாருடைய பேருமே அது. அங்கே ஒரு ராஜாவை மட்டும் காட்டுவாங்க விக்கர்மா ஜீத் ராஜான்னு. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அதுதான்டார் பாபா. விக்கர்மங்களை வெற்றி அடைந்து நீங்கள் எல்லாருமே விக்கர்மா ஜீத் ஆயிடுறீங்க. पाप कर्मों को श्रीमत से जीत कर विकर्मा जीत बन जाते हो. பாவ கர்மங்களை ஸ்ரீமத் படி வெற்றி அடைந்து, அந்த ஸ்ரீமத்தில் தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். உலகத்தில் பல மெத்தட் சொல்கிறாங்க பாவங்களை வெற்றி அடைய, பட் பாவங்களை வெற்றி அடைய முடியாது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி வெற்றி அடைந்து விக்கர்மஜீத் ஆயிடுறீங்க. வஹான் தும் ஆத்ம அபிமானி ஓத்தேவோ. நம்ம சொர்க்கத்தில் எப்படி இருப்போமா? கம்ப்ளீட் सोल कॉन्शियஸில் இருப்போம் கம்ப்ளீட்டாக. வஹான் தேக அபிமான் ஓத்தா நை. சொர்க்கத்தில் தேக அபிமானமே கிடையாது. கலியுகமே தேக அபிமான் ஹை. கலியுகத்தில் தான் தேக அபிமானம். சங்கம் பர் தும் தேகி அபிமானி பன்தேவோ. சங்கம் யுகத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீங்க. பரம்பிதா பரமாத்மா கோ பி ஜான்தேவோ. பரம்பிதா பரமாத்மா கூட தெரிஞ்சிருக்கோம். ஏ ஹே சுத் அபிமான், சுத்தமான அபிமானம். तुम ब्राह्मण सबसे ऊंच हो. நீங்கள் பிராமணர்கள் எல்லாரை விட ஹையஸ்ட். तुम हो सर्वोत्तम ब्राह्मण कुल பூஷன். நீங்கள் சர்வோத்தம பிராமண குல பூஷன், அலங்காரம். இந்த பிராமண குலத்துக்கே உத்தமமான அலங்காரமானவர்கள் நீங்கள் தான். ए नॉलेज सिर्फ तुमको मिलती, दूसरे किसको मिलती नहीं. யார் பாபாட்ட வராங்க? குழந்தைங்க, அவங்களுக்கு தான் கிடைக்குது, வேறு யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. துமாரா ஏ சர்வோத்தம் குல் ஹை. உங்களுடையது சர்வோத்தம குலம். गाया भी जाता है अतीन्द्रिय सुख गोपी वल्लभ के बच्चों से पूछो. பாடப்படுதா அத்தீந்திரிய சுகம். இந்த இந்திரியங்களுக்கு, இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆத்மீக சுகத்தை யார்கிட்ட கேட்கணுமா? அத்தீந்திரிய சுகத்தை இந்த கோபி வல்லபருடைய குழந்தைங்க, கோபி வல்லபர் சிவபாபா, அவருடைய குழந்தைங்கிட்ட போய் கேளுங்கன்னு பாடக்கூட மகிமை கூட இருக்கு. தும்கோ அப் லாட்ரி மில்தி ஹை. இப்போ உங்களுக்கு லாட்ரி கிடைக்குது. कोई चीज मिल जाती है उसकी इतनी खुशी नहीं होती है. जब गरीब से साहूकार बन जाते तो खुशी होती. ஏதாவது பொருள் கிடைச்சா அவ்வளோ குஷி இல்லை. அதே ஏழையிலேருந்து பணக்கார இல்லாமல் ஒன்று கிடைக்குது இல்லை,
அப்போ பாருங்கள் அதில் அவ்வளோ குஷி இருக்குது. तुम भी जानते हो जितना हम पुरुषार्थ करेंगे उतना बाप से राजधानी का वर्षा लेंगे. குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு பாபா கிட்டேருந்து ராஜதானியினுடைய ஆஸ்தி எடுப்போம். ஜோ ஜித்னா புருஷாரத் கரேகா உத்னா பாயேகா. யார் எவ்வளோ முயற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு அடைவோம். முக்கிய பாப் கஹத்தே, முக்கியமான விஷயம் பாபா என்ன சொல்ல வர்றாரு? பச்சே अपने மோஸ்ட் பிலவட் பாப் கோ யாद करो. குழந்தைங்களே தன்னுடைய மிகவும் அன்பான அப்பாவை நினைவு செய்யுங்க. வ சப்கா பிலவட் பாப் है, அவர் எல்லாருக்கும் அன்பான தந்தை. वही आकर सबको सुख शांति देते हैं. அவர் தான் அனைவருக்கும் சுகம் சாந்தியை கொடுக்குறாரு. अभी देवी देवताओं की राजधानी स्थापन हो रही है. இப்போது தேவி தேவதாக்களுடைய ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. वहाँ किंग क्वीन नहीं होते, वहाँ कहेंगे மகாராஜா மகாராணி. அங்கே ராஜாராணின்னு கிடையாதான், அங்கே யார் இருப்பாங்களா? மகாராஜா மகாராணி. अगर भगवान भगवती कहे फिर यथा राजा रानी तथा प्रजा सब भगवान भगवती हो जाए. வெறும் தேவி தேவதைன்னு சொன்னால் எல்லாருமே அங்கே தேவி தேவதை தான். அப்போ மகாராஜா மகாராணா ஒரு கிரேட் அதிகமாக அங்கே ஃபீல் ஆகுமா? भगवान एक है, मनुष्यों को भगवान नहीं कहा जाता. பகவானா ஒருவர் தான், மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. सूक्ष्मतन वासी ब्रह्मा विष्णु शंकर को भी देवता कहते हैं. सूक्ष्मतन वासी ब्रह्मा विष्णु शंकर கூட देवता தான் சொல்கிறோம். स्थूल वतन वासी को भगवान भगवती कैसे कहेंगे? सूक्ष्मतन वासीने தேவதான்னு சொல்லும்போது இங்கே ஸ்தூலமாக இருக்கவங்களை போயிட்டு நம்ம எப்படி பகவான் பகவதின்னு சொல்ல முடியும்? இது ஆஃப் பண்ணுங்க. ऊंचते ऊंच है मूल वतन, फिर सूक्ष्म वतन, यह है 3rd नंबर. ரொம்ப ஹையஸ்ட் பிளேஸ் மூலவத்தனம், அடுத்தது சூக்ஷ்ம வத்தனம், இப்போ இருக்கிறது ஸ்தூலமான வத்தனம். இதுதான் 3rd நம்பரா. ஏ துமாரி புத்தி மே रहना चाहिए, இது உங்கள் புத்தியில் இருக்கணும். हम आत्माओं का बाप शिव बाबा ही है, फिर शिक्षक भी हैं, गुरु भी हैं. ஆத்மாக்களுடைய அப்பா சிவபாபா அப்பாவுமா இருக்கார், அவரே டீச்சர் அண்ட் குருவா கூட இருக்கார். सुनार बैरिस्टर आदि सबको रावण की जेल से छुड़ाते. அவர் என்ன சொல்லலாம்? கோல்ட் ஸ்மித்ன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் எல்லா பேரும் பாவ சொல்கிறார், எல்லா சம்மந்தத்துலேயும் அவரை சொல்ல முடியும். அவர் தான் எல்லாரையுமே ராவனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறார். शिव बाबा कितना बड़ा बैरिस्टर, எவ்வளோ பெரிய बैरिस्टर பாருங்கள், शिव बाबा பெரிய बैरिस्टर. तो ऐसे बाप को क्यों भूलना चाहिए? அவ்வளோ பெரிய அப்பா கிடச்சிருக்காரு. நீங்கள் எந்த சம்மந்தம் எடுத்தாலும் அதில் டாப் அந்த எனர்ஜி பாபாட்ட இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய அப்பா கிடச்சிருக்காருன்னா அவர் ஏன் மறக்கணும்? क्यों कहते बाबा हम भूल जाते? ஏன் சொல்கிறீங்க பாபா நாங்கள் மறந்து போயிட்டோம்? மாயா கே बहुत तूफान आते हैं, ஏன் மறந்து போகிறீங்க? அதுவும் பாபா காரணம் சொல்லிட்டார். ஏன் சொல்கிறோம்மா குழந்தைங்க மறந்துட்டோன்னு? மாயாவுடைய ரொம்ப புயல் வருது. பாபா ககத்தை ஏதோ ஓகா, பாபா என்ன சொல்கிறார்? அதுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறாரு. அப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக வரும் இல்லையா? படிக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸாம்ஸ் தீரணும் இல்லையா? எவ்வளோ பெரிய படிப்போம் அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் எக்ஸாம்ஸ் சோதனை கூட வரும். குச் தோ மெஹனத் கர்னி படி, கொஞ்சமாவது முயற்சி பண்ணோம் இல்லையா? ஏஹே மாயா சே லடாயி, இப்போ உங்களுக்கு இங்கே மாயா கிட்ட போர். தும் பாண்டவோं की कोई गौरवों से लड़ाई नहीं है. மற்றபடி நீங்கள் பாண்டவர்கள் உங்களுக்கு கௌரவர்கள்கிட்ட, மற்றவங்களாம் கௌரவ ஆத்மாக்கள் தான், அந்த கௌரவர்கள்கிட்ட உங்களுக்கு போர் கிடையாது. யார்கிட்ட போருன்றாரு? உங்கள் சண்டை மாயா கிட்ட மனுஷால் கிட்ட கிடையாது. நம்ம மாற்றி பண்ணிகிட்ருக்கோம், புரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா?
உங்களுடைய போர் மாயா கிட்ட தான், பலவீனங்கள், அந்த தீய எனர்ஜி கிட்ட தான் போர் உங்களுக்கு. பாண்டவ கேசே லடாய் கரேங்கே, போர் போர்னு சொன்னால் அந்த பாண்டவர்கள் எப்படி போர் பண்ணுவாங்க? ஃபிர் தோ இன்சக் ஓ ஜாயிங்க. ஆனால் உலகத்தில் பாண்டவர்களும் எல்லாமே கொலை பண்ணாங்க, அது மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா, எல்லாரையுமே போர் பண்ணி. அப்போ இன்சக் அது பெரிய ஒரு இம்சையான காரியம் தானே. பாப் கபி இன்சா நை சிக்காது. பாபா ஒருபோதும் அது மாதிரி இம்சை, அது மாதிரி துன்பம் கொடுக்குற மாதிரி துன்புறுத்தல் காரியத்தை பாபா செய்ய மாட்டார். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். குச் பி சமஜ்னே சக்தி. பகவான் டீச் பண்ணுறாருன்னா நீங்கள் போய் அவனை போய் அடி இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாவை கொலை பண்ண அப்படி சொல்லி கொடுப்பாரா? பகவான் டீச்சர்னால் அந்த மாதிரி எந்த ஒரு டீச்சிங்ஸும் கத்தர முடியாதான். அவர் கத்துறது டபுள் அஹிம்சா. எண்ணத்தில் கூட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பார்வையால் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுதான் அவர் டீச் பண்ணக்கூடியது. மற்றபடி அவர் இம்சைகளை கற்றுக் கொடுக்க மாட்டார். இது ஒன்றுமே யாரும் புரிஞ்சிக்கல. வாஸ்தவமே அமாரி கோய் லடாயி ஹை நெய். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட நம்ம போரே பண்ணுறதில்ல, அதான் உண்மை. மாயா கிட்ட போர்னா நம்ம என்ன போர் பண்ணுறோம்? யாரா நம்ம அடிச்சுக்கிறோமா, பண்ணுறோமா? அந்த மாதிரி ஆக்சுவலி இது போர்ன்ற வார்த்தை கிடையாது. ஸோ உலகத்தில் சொன்னதுனால பாபா அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார், எதோட நம்ம போர் பண்ணுறோம், எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு. மற்றபடி இங்கே எதையும் நம்ம துன்புறுத்துறதில்ல. பாபா சிர்ஃப் யுக்தி பத்தாத்தே ஹை கி முஜே யாத் கரோ மாயா கா வார் நை ஹோகா. பாபா ஜஸ்ட் நம்மளை யுக்திகளை சொல்லி கொடுக்குறார். என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா பாபா நினைக்க 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 என்ன ஆகுமா, மாயா போர் ஸ்டாப் பண்ணுமா. மாயா நம்மக்கிட்ட எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாது. இஸ் பர் பி ஏக் கஹானி ஹை பூச்சா பைலே சுக்கு சாயே வா துக் तो बोला சுக். இதில் ஒரு ஸ்டோரி இருக்கா. முதல்ல உங்களுக்கு சுகம் வேணுமா துக்கம் வேணுமா கேட்கும்போது சுகம்தான் வேணும். துக்கு ஓனா சக்கே சத்தியுகமே, அது மாதிரி ஸ்டோரி காட்டுவாங்களாம். அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ராமாவில் சுகம் கிடைக்குது ரொம்ப. சத்தியுகத்தில் துக்கமே இருக்க முடியாது. தும் ஜான்தே வோ इस समय सभी सीताएं रावण की शोक वाटिका में है. நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த நேரம் அனைத்து சீதைகள் ஆத்மாக்கள் எங்கே இருக்கிறோமா? சீதானா ஒருத்தர் கிடையாது, திரௌபதி ஒருத்தர் கிடையாது, பார்வதி ஒருத்தர் கிடையாது, எல்லா ஆத்மாக்களுமே இது. இப்போ எல்லா சீதைகளுமே ராவனுடைய சோக வனத்தில் இருக்கும். ये सारी दुनिया सागर के बीच में लंका है. இந்த முழு உலகமும் எப்படி இருக்கா? ஸ்ரீலங்கா தான்ன்றார். இப்போ லங்கை தான் ராவன் ராஜ்யம். இந்த முழு உலகத்தை சுற்றி என்ன இருக்குது? வாட்டர் தானே இருக்குது. 75% வாட்டர் தான் இருக்குது. இப்போ முழு உலகமுமே ஹைலேண்டு தான், தீவு தான். அதுவும் ராவன் ராஜ்யம் லங்கா. அபி சப் ராவன் கி ஜெயில் மே படே. அப்படி பார்த்தா இப்போ எல்லாருமே ராவனுடைய ஜெயிலில் தான் இருக்காங்க. சர்வ கி சத்கதி கர்னே கே லியே பாப் ஆயே ஹே. அனைவருக்கும் சத்கதியை செய்வதற்கு பாபா கொடுப்பதற்கு பாபா வந்திருக்காங்க. சப் ஷோக் வாட்டிக்காமே, எல்லாருமே சோகவனத்தில் இருக்காங்க. ஸ்வர்குமே ஹே சுக் நரக் மே ஹே துக். ஸ்வர்கத்தில் சுகம், நரகத்தில் துக்கம். இஸ்கோ ஷோக் வாட்டிக்கா ககேங்கே, இதுதான் சோக வனம் சொல்லப்படுது. வஹே அசோக் ஸ்வர்க். சொர்க்கத்துக்கு என்ன பேரா? அசோக், அசோகவனம், சோகமே இல்லாத உலகம். அப்புறம் இப்போ தான் நமக்கு இல்லையா, அசோக்குன்ற மீனிங்கே புரியுது. எல்லாம் பேர் வச்சுப்பாங்க அசோக் அசோக்குன்னு. அசோக்குன்னா சோகமே இல்லாத ஒரு இடம். பகுத் படா அந்தர். அசோக்கும் ஷோக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். தும் பச்சோங்க கோஷிஷ் கர் பாப் கோ யாத் கர்னா சாயே தோ குஷி கா பாரா சடேகா. இப்போ குழந்தைங்க நல்லா முயற்சி பண்ணி பாபாவை நினைக்கணும். அந்த யோக் பாபா கிட்ட அந்த ரிமெம்பரன்ஸ் இல்லையா, பாபா ரிமெம்பரன்ஸ் தான் முக்கியம், அவர் நினைவு தான். அதில் தான் உங்களுடைய குஷியினுடைய எனர்ஜி அதிகரிக்கும். பாப் கி ராய் பர் நை சலேங்க தோ சௌத்தேலே டயரே. பாபாவுடைய பேச்சு கேட்கலாம், நீங்களாம் மாற்றான் தாய் குழந்தைங்கன்றார். பிர் பிரஜாமே சலே ஜாயங்க, பிறகு பிரஜையில் போயிடுவீங்க. மாத்தேலே ஓங்கே தோ ராஜ்தானியுமே ஆ ஜாயங்க. பாபாவுடைய பேச்சு கேட்கக்கூடிய சொந்த குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜதானிக்கு வந்துடுவீங்க. ராஜதானி மே ஆனா சாத்தே வோ தோ ஸ்ரீமத் பர் சல்னா படே. ராஜதானியில் வர விரும்புகிறீங்கன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீ கிருஷ்ணா கி மத் நெய் மில்தி. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய வழி கிடைக்கிறதில்ல. மத்து ஹை ஹி தோ,
ரெண்டு வழி தான். अभी तुम श्रीमत लेते हो फिर सत्युग में उसका फल भोगते हो. இப்போ நீங்கள் ஸ்ரீமத் பாபாட்ட வாங்கிட்டுருக்கீங்க, பிறகு சத்தியுகத்தில் அதனுடைய பலனை அனுபவிக்கிறீங்க. फिर द्वापर में रावण की मत मिलती. பிறகு துவாபர யுகத்தில் ராவனுடைய வழி கிடைக்குது. सब रावण के मत पर असुर बन जाते. எல்லாம் ராவண வழிப்படி நடந்து அசுரர்கள் ஆயிடுறாங்க. तुमको मिलती है ईश्वरीय मत. உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்குது. மத்து தேனே வாலா ஏகி பாப் ஹை. வழி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு அப்பா தான். வஹை ஈஸ்வர். அப்பா யாரு? ஈஸ்வர். तुम ஈஸ்வரிய மத்து से कितना पवित्र बनते हो. நீங்கள் ஈஸ்வரிய வழி மூலமாக எவ்வளோ தூய்மையாகிறீங்க பாருங்கன்றார் பாபா. எவ்வளோ தூய்மையாகிறீங்க. पहला पाप है विश्व सागर में गोता काना. முதல் பாவம் என்ன செஞ்சுட்டு வந்தோமா? விஷக்கடலில் மூழ்கி மூழ்கி எழுந்துக்கிறது, விக்காரத்துக்கு போகிறது. விஷக்கடலில் மூழ்கி மூழ்கி எழுந்துக்கிறது தான் விக்காரத்துக்கு போகிறது. தேவதாயம் விஸ்வ சாகர் மே கோத்தானே காயங்கே. தேவதைகள் விஷக்கடலில் மூழ்கி மூழ்கி எழுந்துக்க மாட்டாங்க. கஹெங்கே கியா வகா பச்சனே ஓத்தே. என்ன சொல்லுவாங்களா? விக்காரம் வேணான்னா அப்போ அங்கே குழந்தைய இருக்காதா சொர்க்கத்தில்னு கேட்பாங்க. பச்சை கியூ நை ஓத்தே. பாபா சொல்கிறார், ஏன் குழந்தை இருக்காது? பரந்து வஹை ஹி வைஸ்லெஸ் துனியா சம்பூர்ண நிர்விக்கார். சொர்க்கம்னா எப்படிப்பட்ட உலகம்? முழுமையாக விக்காரமற்ற உலகம், வைஸ்லெஸ் வேர்ல்டு. விக்காரமே இருக்காது. வகா எக்கொயி விக்கார் ஓத்தேனை. இந்த எந்த வயசுமே அங்கே இருக்காது, சொர்க்கத்தில் இருக்காதான். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்கார். बाप ने समझाया देवता सिर्फ आत्मा अभिमानी है, परमात्मा अभिमानी नहीं है. பாபா சொல்கிறாரு, தேவதைகள் வெறும் ஆத்ம அபிமானியாக தான் இருப்பாங்க. அங்கே பரமாத்மா அபிமானி, பரமாத்மா பற்றி ஒன்றுமே தெரியாது. பக்தி, ஞானம், பூஜை, புனஸ்காரம், மெடிடேஷன் எதுவும் கிடையாது சொர்க்கத்தில். ஆனால் அவன் கம்ப்ளீட் சோல் கான்ஷியஸில் இருப்பாங்க. தும் ஆத்மா அபிமானி பி ஹோ, பரமாத்மா அபிமானி பி ஹோ. சங்கமிகம் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ்ன்றார் பாபா. இப்போ நீங்கள் ஆத்ம அபிமானியாகவும் இருக்கிறீங்க, பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கீங்க. ரெண்டு விஷயமும் ரெண்டு டபுள் எனர்ஜியில் இருக்கும். நம்ம இங்கே கம்பைன்ட் ஆகிட்டா அவ்வளோ பவர் ஆகிட்டா இல்லை, ஆக தான் போராடிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் வந்தே ஆகும்ல. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ரெண்டு அபிமானியாகவும் இருக்கீங்க, ஆத்ம அபிமானி, பரமாத்மா அபிமானி. பயிலே தோனோ நைத்தே. இதுக்கு முன்னாடி ரெண்டுமே கிடையாது. சத்தியுகமே பரமாத்மாக்கோ நை ஜான்தே. சத்தியுகத்தில் பரமாத்மாவை பற்றி தெரியாது. ஆத்மாக்கோ ஜான்தே கி ஹம் ஆத்மா ये पुराना शरीर छोड़ फिर जाए नया शरीर लेगी. ஆத்மாவை பற்றி ஞானம் இருக்கும், அவங்க புரிஞ்சிருப்பாங்க. நான் இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை போய் எடுத்துருவேன்னு. பயிலே மாலும் படு ஜாத்தா புரானா சோடு நயா லேனா. அவங்களுக்கு அந்த உடனே அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா, அவங்க ஆத்மா பாடியை விட்டு பிரிய போகிறாங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு காட்சி கிடச்சிரும், நான் இப்போ இந்த பழைய உடம்பை விட போகிறேன். பச்சா ஓத்தாய் தொபி பைலேசே சாட்சாத்கார் ஓ ஜாத்தா. ஸோ இந்த பாடியை மாற்றக்கூடியவங்களுக்கும் இறக்கக்கூடியவங்களும் தெரிஞ்சிருமா, இப்போ நான் இந்த பாடியை மாற்றிட்டு புது உடம்புக்குள்ளே போக போகிறேன்னு. ஸோ யார் வீட்டில் குழந்தை வரப்போகுது இல்லையா, அவங்களுக்கு காட்சி கிடச்சிருமா, இந்த குழந்தை இப்போ எனக்கு வரப்போகுது எங்கள் வீட்டில், இந்த குழந்தை தான் சாட்சாத்காரம் கிடச்சிருமா. யோக பல் சே तुम सारे विश्व के मालिक बन जाते. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பேஸ் என்ன? யோக பலம். அந்த பலத்தை எங்கே சேமிக்கிறோம்? அவ்வளோ சேமிக்கிறோமா? அவ்வளோ ஸ்டாக் இருக்கா? சம்பாதிக்காமையே நம்ம ட்ரீமில் இருக்க முடியாது இல்லையா. ஒரு வீடு கட்டணுன்னா அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு வச்சுருக்கணும்ல, சம் அமௌண்ட். அப்போ தான் நான் வீடு கட்டுறேன், அது கட்டணும் பிளான் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் எப்படி பிளான் பண்ணுறது? வேறு சொர்க்கத்தில் எல்லாமே நடக்கிறது யோக பலத்தில் தான். அப்போ இப்போ சங்கம் யுகத்தில் இப்போது அவ்வளோ யோகத்தை சேமிக்கணுன்றார் பாபா. நினச்சி பாருங்கள், இது ரொம்ப ரியலைசேஷனுக்கான பாயிண்ட். இது செல்ஃபாக நம்ம உணரணும். நான் அந்த அளவுக்கு நான் யோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அவ்வளோ டைம் நான் ஒதுக்குறேன்னா, அவ்வளோ என் சார்ட் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் எனக்குள்ளே அந்த தாக்கமாவது இருக்கா நான் பண்ணணுன்றது. பிளான் பண்ணுறோமா? நம்ம 5 பிளான் பண்ணால் அதில் 3 தான் நடக்கும் ப்ராக்டிக்கலாக. பட் பிளான் ஃபஸ்ட்டு பண்ணணும்ல, அப்போ தானே பண்ண முடியும். அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதை பாபா சொல்கிறாரு, அங்கே சொர்க்கத்தில் எல்லாமே யோக பலம் தான்.
நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தான் முழு உலகத்துக்கே மாலிக் எஜமானர் ஆகுறீங்க. तो क्या योग बल से बच्चे नहीं हो सकते? நீங்கள் உலகத்துக்கே மாலிக் ஆகும் பொழுது யோக பலத்தில் குழந்தைங்க பிறக்க முடியாதா என்ன? முடியுன்றார். 100% யோகா. அதுதான் வந்து சாஸ்திரத்திலே காட்டப்பட்டிருக்கு இல்லையா? குந்தியுடைய கதை காட்டப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பாண்டவர்களுடைய பர்த்தை எப்படி பர்த்து? சங்கல்பத்தில் தான் பிறந்திருக்காங்க 5 பாண்டவாஸ், 6 பேர் ஆக்சுவலி கண்ணனை சேர்த்து இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாஸ்திரத்திலே இருக்குது அந்த மாதிரி வந்து குழந்தைங்க உருவாகுது. அதான் வந்து உண்மை. பாபா சொல்கிறாரு சொர்க்கத்தில் யோக பலத்தில் தான் குழந்தைங்க பிறப்பாங்க. யோக பல் से कोई भी चीज को तुम पावन बना सकते हो. இப்போ யோக பலத்தின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தூய்மை ஆக்க முடியும். பாபா இப்போ சேலஞ்ச் கொடுக்குறார். அங்கே தூய்மையாக தான் எல்லாமே இருக்கும் சொர்க்கத்தில். இங்கேயே நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தூய்மை ஆக்க முடியும். பரந்து தும் யாது பூல் ஜாத்தே ஹோ. எல்லாம் முடியும், ஆனால் நீங்கள் நினைவையே மறந்து போகிறீங்களப்பா. பாபா மறந்து போகிறீங்க. கொய்கோ அபியாஸ் படு ஜாத்தா. சில பேருக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது. பகு சன்னியாசி லோக் பி ஓத்தே ஜின்கோ போஜன் கா கதர் ரத்தா. ரொம்ப பேர் சன்னியாசிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு உணவு மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குமா. तो उस समय बहुत मंत्र पढ़कर फिर खाते. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்திரம்லாம் படிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. तुमको भी परहेज तो बताई. சன்னியாசிகள் பக்தியிலே பாருங்கள், சில பேர் அந்த வைஷ்ணவாஸ்லாம் இல்லையா சாப்பிடும்போதே ஏதோ பண்ணி தான் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கோம். டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க எடுத்து. அதுக்கு அவ்வளோ மந்திரம் சொல்லி தண்ணி அப்படி அதை ஏதோ பண்ணுவாங்க. அதை ப்யூரிஃபை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணிட்டு தான் பக்தியிலே பழக்கம் இருக்குது தானே. உங்களுக்கும் பரேஜ் கற்றுக் கொடுத்துருக்குதான்னு பாபா கேட்குறார். உங்களுக்கும் பத்தியம், அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பத்தியம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பாபா சொல்லி கொடுத்துருக்காரு தானே. குச்பி மாஸ் மதிரா நெய் காணா. ஸோ இந்த எங்கே ஒரு மாமிச பொருளோ இல்லையா அந்த தப்பான பானங்கள் அதெல்லாம் குடிக்கக்கூடாது. தும் தேவதா பன்தேவோனா, நீங்கள் தேவதை ஆகிறீங்கல்ல. தேவதாய் கபிக்கு சட்பட்டி நெய் காத்தே. தேவதைகள் அது மாதிரி அசுத்தமான குப்பை கூலாம் சாப்பிட மாட்டாங்க, தேவையில்லாத. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தமோ பிரதான் இல்லையா, அந்த மாதிரி அழுக்கான தாமசிக் உணவை தேவதைகள் உட்கொள்ள மாட்டாங்க. तो ऐसा पवित्र बनना. அப்போ நீங்கள் தேவதையில் நீங்கள் என் குழந்தைங்க, இப்போ நீங்கள் அவ்வளோ தூய்மையாகணும். பாப் ககத்தே மேரே துவாரா தும் முझे जानने से सब कुछ जान जाएंगे. பாபா சொல்கிறாங்க, என் மூலமாக என்னை புரிந்து கொள்ளும் பொழுது அனைத்தையுமே புரிஞ்சுக்கிறீங்க. तुम जानते वो फिर जानने का कुछ लगेगा नहीं. நீங்கள் என் மூலமாக எல்லாத்தையும் புரிஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இருக்காது. சத்தியுகமே ஃபிர் படாய் பி और होती है. சத்தியுகத்தில் படிப்பு கூட வேறு இருக்குமா, வேறு படிப்பு தான். இங்கே கஷ்டமான படிப்பு அது மாதிரிலாம் இருக்காது, அங்கே வேறு படிப்பு தான்ட்டார் பாபா. இஸ் ஸ்மிருதி லோகி படாய்க்கா அப் அந்த் ஹை. இந்த மரண உலகத்தினுடைய படிப்பெல்லாம் இப்போ எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும்ன்றார். அங்கே படிப்பே வேறு மாதிரி ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளேஃபுல்லாக தான் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இஷ்டம் போல் படிப்பாங்க, கஷ்டமாக படிக்க மாட்டாங்க. மிருத்தி லோகி சாரி காரோபார் கத்தம்போ ஃபிர் அமர் லோகி ஷுரு ஹோகி. இந்த மரண லோகத்தினுடைய எல்லா காரியங்களும் இங்கே முடிஞ்சிருமா விஷயங்களும். பிறகு அமர லோகத்தினுடைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். இத்தனா பச்சோங்க நஷா சட்னா சாய். பாபா இவ்வளோ சொல்கிறாருன்னா விஸ்தாரமாக, குழந்தைங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே போதை, அந்த இன்டாக்சிகேஷன் வரணுமா, ஆன்மீக போதை. अमर लोक के मालिक थे तुम बच्चों को अतीन्द्रिय सुख परम सुख में रहना चाहिए. நீங்கள் தான் அமர லோகத்துக்கே மாலிக் எஜமானராக இருந்தீங்க. இப்போ குழந்தைங்க நீங்கள் அத்தீந்திரிய சுகம் பரம சுகத்தில் இருக்கணும். பரம்பிதா பரமாத்மா கே ஹம் பச்சே ஹே அத்வா ஸ்டூடெண்ட் ஹே. பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைங்க, அதாவது இப்போ நம்ம அவருடைய மாணவர்கள், காட்லி ஸ்டூடெண்ட். परमपिता परमात्मा हमको अब घर ले जाएंगे, इनको ही परमानंद कहा जाता है. இப்போ பரம்பிதா பரமாத்மா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நம்ம இதை தான் பரமானந்தம் அப்படின்னு சொல்லப்படுதான். அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு நம்மளை, அதான் பரமானந்தமாக. சத்தியுகமே ஏ பாத்தே ஹோத்தி நை. சத்தியுகத்தில் இந்த விஷயம்லாம் கிடையாது. ஏ தும் அபி சுன்தேவோ இஸ் சமய ஈஸ்வரிய ஃபேமிலி கேவோ. இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ நீங்களாம் யார்? ஈஸ்வரிய குடும்பத்தினர், ஈஸ்வரிய ஃபேமிலி, புது ஃபேமிலியில் வந்துட்டோம்.
अभी काई गायन है अतीन्द्रिय सुख गोप गोपियों से पूछो. இப்பத்தினுடைய மகிமை தான் இருக்கு. अतीन्द्रिय सुखத்தை गोप गोपियरिடம் கேளுங்க. परंधाम का रहने वाला बाबा आकर हमारा बाप टीचर गुरु बनते हैं. பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அப்பா வந்து நம்முடைய அப்பா டீச்சர் குருவாகிறாரு. தீனோ ஹி சர்வெண்ட் ஆகுது. 3 பேருமே நமக்கு சர்வெண்ட்டா. 3 ரூபத்தில் பாபா வராருன்னா 3 பேருமே நமக்கு சர்வெண்ட் ஆயிட்டாங்க. கொய் அபிமானை ரக்தே. பாபா குழந்தைங்கிட்ட எந்த அபிமானம் கிடையாது அவருக்கு. நான் கடவுள் அப்படிலாம் இருக்கல. அவர் வந்து ஒபீடியன்ட் சர்வெண்ட்ன்றார் பாபா. कहते हम तुम्हारी सेवा कर तुमको सब कुछ दे निर्वाण धाम में बैठ जाएंगे. तो सर्वेंट हुआना. அது பாபா ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நிர்வாண தாமத்தில் நான் போய் உக்காந்துருவேன்றார். இப்போ நான் சேவாதாரி தானே உங்களுக்கு. வைஸ்ராய் ஆதி हमेशा सही करते तो ओबीडियंट सर्वेंट लिखते. வைஸ்ராயெலாம் இருந்தாலே எங்கள் ஆட்சி பண்ணும்போது அவனை சைன் பண்ணும்போது அப்படி தான் கீழே போடுவாங்களாம். ஒபீடியன்ட் சர்வெண்ட் அப்படி தான் சைன் போடுவாங்களாம். அவ்வளோ பெரிய ஆளுங்க. பாபா பி நிராகார் நிரகங்காரி. பாபா கூட அவர் வந்து நிராகார் உடலற்றவர், ஜோதி சுரூபமானவர், அதே நேரத்தில் அகங்காரமற்றவர். கைசே பைட் படாத்தே. பாருங்கள், அவர் பிரம்மாக்குள்ளே வராருன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு எளிமையான ரூபத்தில் வந்து படிப்பிக்கிறாரு. इतनी ऊंच पढ़ाई और कोई पढ़ा ना सके. இவ்வளோ ஹையஸ்ட் படிப்பை வேறு யாருமே டீச் பண்ண முடியாது. इतनी பாயிண்ட்ஸ் कोई दे ना सके. இவ்வளோ பாயிண்ட்ஸ் யாரும் கொடுக்க முடியாது. மனுஷன் तो जान नहीं सकते इनको कोई गुरु ने नहीं सिखाया. மனுஷங்க இதை புரிஞ்சிக்க முடியாதான், இவங்களுக்கு எந்த குருவும் வந்து கற்றுக் கொடுக்கலன்னு. அவங்களுக்கு வந்து ஸ்தூலமாக தானே பார்த்து பழக்கம். இங்கே இந்த மாதிரி ஞானம் கிடைக்குது இவர் மூலமானு யாரும் புரிஞ்சிக்க முடியாது. குரு ஓத்தா தோ பகுத்தோங்கா ஓத்தா. குருனா ஒருத்தருக்கு இருக்க மாட்டாங்க, ரொம்ப பேருக்கு. ஏக்கா ஓத்தா கியா, குரு ஒருத்தருக்கு மட்டுமா இருப்பார். ஏ பாபு ஹி பதித்தோங்கோ பாவன் பனாத்தே. இந்த அப்பா தான் இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் கி ஸ்தாபனா கர் ரகே. பாபா இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. பாபா ககத்தே மே கல்ப கல்ப கல்பகே சங்கம் யுகே ஆத்தா ஹூ. பாபா சொல்கிறார், நான் கல்ப கல்பமாக கல்பத்தினுடைய சங்கம் யுகத்தில் வரேன். ககத்தேன்னா பாபா அம் கல்ப பைலே பி மிலேத்தே. சொல்கிறீங்கல்ல பாபா, நாங்கள் போன கல்பத்தில் உங்களை சந்தித்தோம். பாபி ஆக்கர் पतितों को पावन बनाएंगे. 21 जन्मों के लिए तुम बच्चों को पावन बनाता हूँ. பாபா தான் அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. அதுவும் பாபா 21 ஜென்மத்துக்கு நம்மளை கம்ப்ளீட் பியூரிஃபை பண்ணிடுறார். तो ये सब धारणा करनी चाहिए फिर बताना चाहिए. பாபா சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் தாரணை பண்ணணும், பிறகு மற்றவங்களுக்கு சொல்லணும். பாபானே கியா சம்ஜாயா, இது மற்றவங்களுக்கு சொல்லணுமா, பாபா என்னென்ன புரிய வச்சுருக்காருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தென் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பாப்ஸே பவிஷ்ய 21 ஜனம் கா வர்ஷா லேத்தே. பாபா கிட்டேருந்து நம்ம எதிர்கால 21 ஜென்மத்துக்காக ஆஸ்தி எடுக்கிறோம். ஏ யாத் ரஹனே சே ஃபிர் குஷிமே ரகேங்கே. இதெல்லாம் பாபா சொல்கிறது நினைவில் இருந்துச்சுன்னா குஷியில் இருப்பீங்க. ஏ பரம் ஆனந்த் ஹை, இதான் பரம் ஆனந்தம். मास्टर नॉलेजफुल ब्लिसफुल ये सब वरदान बाप से अभी तुमको मिलते हैं. மாஸ்டர் அவர் வந்து நாலேஜ்ஃபுல், மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். அவர் ஆனந்தம் ஆனந்த கடல்னா நம்மளும் மாஸ்டர் ஆனந்த கடல். இந்த வரதானெல்லாம் இப்போ தான் நமக்கு கிடைக்குதான். சத்தியுகமே தோ புத்து ஓங்கே. சத்தியுகத்தை எப்படி இருப்போமா, நாலேஜே இல்லாமல் நம்ம புத்தி இல்லாமல் தான், மீன்ஸ் இந்த ஞானத்தினுடைய புத்தி இருக்காது. அங்கே வேறு புத்தி இருக்கும், ஞானத்தினுடைய புத்தி இருக்காது. இன் லக்ஷ்மி நாராயண்கோ தோ குச் பி நாலேஜ் நை. லக்ஷ்மி நாராயணர் பாருங்கள், அவங்களுக்கே இந்த ஞானம்லாம் கிடையாது. இப்போ தான் நமக்கு முக்காலத்தின் ஞானம் இருக்குது. அந்த பிறவிக்கான விஷயம் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி சொல்கிறது அவங்க வந்து ஆத்மாபிமானியாக இருப்பாங்க, ஆத்ம ஞானம் இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஞானமும் அவங்களுக்குள்ளே இருக்காது. இன்னொன்னுக்கும் ஓத்தி தோ பரம்பராசே சலி ஆத்தி.
சப்போஸ் அவங்களுக்கு ஞானம் இருந்தால் அது அப்படியே பாரம்பரியமாக அந்த ஞானம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா காலங்காலமாக. ஸோ இந்த ஞானத்துடைய பாட்டே சங்கமிகத்தில் மட்டும்தான் வந்து பாபா நம்மளை கம்ப்ளீட் நம்மளை மாற்றம் செய்து அதுக்கப்புறம் ஞானத்துடைய பாட்டு முடிஞ்சிடும். தும் ஜெய்சா பரம் ஆனந்த் தேவத்தாவும் கோபி நை ஓ சக்தா. இப்போ தான் நமக்கு எல்லா ஞானமும் புரியுதான், எல்லா விஷயங்களும் புரிஞ்சிக்கிறோம். ஆத்மா அபிமானியாக இருக்கும், பரமாத்மா அபிமானியாக இருக்கும். அதனால் உங்களை போல பரம் ஆனந்தம் தேவதைகளுக்கு கூட இருக்க முடியாது. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலத்தே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, देवता बनने के लिए कान पान की बहुत शुद्धि रखनी है. தேவதையாவதற்கு நம்ம சாப்பிட்றது குடிக்கிறதுல ரொம்ப சுத்தமாக இருக்கணுமா, ரொம்ப சாத்வீகமாக சுத்தமாக இருக்கணும். பகுத் ஹி பரேஜ் சே சல்னா ஹை, ரொம்பவே பத்தியமாக நடந்துக்கணுன்றார் சாப்பிட்றதுல. அதுவும் பார்த்தீங்கன்னா உப்பு வேணாம் காரம் வேணான்னு பாபா சொல்லலை. எல்லாத்துக்கு முன்னாடியும் பியோர் சுத்தமான விஷயம்னு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்பவே பத்தியத்தோடு நடக்கணும். योग बल से भोजन को दृष्टि दे शुद्ध बनाकर स्वीकार करना है. சாப்பிட்ற மெத்தடை சொல்லித்தராரு. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பைசாவில் சாப்பிட்றோம், பாபா நினைவில் சமைச்சிருக்கோம். பாபாவுக்கு போக வச்சாலும் கூட என்ன பண்ணணும் இல்லையா, யோக பலத்தில் உணவுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு சுத்தமாக்கிட்டு அப்புறம் ஸ்வீகாரம் பண்ணணுமா. யோக பலத்தின் மூலமாக உணவுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு சுத்தமாகிட்டு அப்புறம் சாப்பிட்ணும். இது பெரிய ஸ்ரீமத் இது. सेकंड पॉइंट, परमपिता परमात्मा के हम बच्चे अथवा स्टूडेंट हैं. वह हमें अब अपने घर ले जाएंगे. इसी नशे में रख परम सुख परम आनंद का अनुभव करना है. இப்போ பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைங்க, அதாவது நம்ம அவருடைய மாணவர்களாகவும் இருக்கோம், குழந்தையாகவும் இருக்கோம், அவருடைய மாணவர்களாகவும் இருக்கோம். இப்போ நம்மளை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். இந்த ஒரு நஷா, எப்பவுமே இந்த ஒரு நஷா போதையிலே இருந்து பரம சுகம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும். நான் இந்த பிறவி பரமாத்மாவுடைய குழந்தை, மேலும் மாணவன். இப்போ நம்மள ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு போதையில் எப்பவுமே பரம சுகம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும். நல்லா அதை உள்ளுக்குள்ளே தாரணை செய்யுது, அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு. அதில் பாபா இன்னைக்கு மெயினாக சொல்கிறது என்ன, தேவதை ஆவதற்கு சாப்பிட்றது குடிக்கிறது ரொம்ப சுத்தமாக வைக்கணும், மிகவுமே பத்தியத்தில் படி நடக்கணும். யோக பலத்தின் மூலமாக உணவுக்கு திருஷ்டி கொடுத்து சுத்தமாக்கி அப்புறம் ஸ்வீகாரம் பண்ணணும். பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைங்க, அதாவது நம்மளே மாணவர்களாகவும் இருக்கோம். இப்போ நம்மளை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு நஷாவில் பரமசுகம் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும். வரதான் இன்னைக்கு என்ன பாபா வரம் கொடுக்குறாங்கன்னா, நிரந்தர் சேவாதாரி பவ. எப்பவுமே சேவை பண்ணக்கூடியவங்க, நிரந்தர சேவாதாரி. யார் ஆக முடியும்னா, सेवा के लगन द्वारा लौकिक को अलौकिक प्रवृत्ति में परिवर्तन करने वाले निरंतर सेवाधारी भव. சேவையினுடைய ஈடுபாடு, சேவைன்னா அவ்வளோ பிடிக்கும், அன்பு, அந்த ஈடுபாடு, சேவையினுடைய ஈடுபாடு அன்பின் மூலமாக லௌகீகத்தை கூட அலௌகிக்க குடும்பமாக மாற்றம் செஞ்சிடணும்.
அப்படி பண்ணுறவங்க தான் நிரந்தர சேவாதாரியம். நான் சேவைனா எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போகணும், வீட்டு வேலை பார்க்கணும், அதையும் பாபா பண்ண சொல்லியிருக்கார் இல்லையா? குடும்பத்தையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பண்ணணும், ஆஃபீஸ்க்கும் போகணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ண வேணான்னு சொல்ல பாபா. அப்போ நான் எப்பவுமே சேவாதாரி எப்படி இருக்கிறது? இதெல்லாம் பண்ண முடிஞ்சா அப்போ என்ன பண்ணணுமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோன்றார் பாபா. சேவையில் இவ்வளோ அன்பு இருக்குல்ல, ஆர்வம் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுங்க, லௌகிக்கத்தை அலௌகிக்கமாக சேஞ்ச் பண்ணிடுங்கன்ற. அலௌகிக் குடும்பம் மாற்றிடுங்க. எல்லாத்தையுமே அலௌகிக்கமாக எப்படி மாற்றணும்? பேப்பரில் மாற்றுறதில்ல, வாயில் சொல்கிற விஷயம் இல்லை, நம்முடைய விருத்தியில், உள் உணர்வில், நம்முடைய தாட் ப்ராசஸில், திருஷ்டியில் மாற்றுறது. ஃபிசிக்கலாக எல்லாம் அப்படியே தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், அது மாறுறதில்லை. நம்முடைய உள் உணர்வில், கான்ஷியஸ்னஸில் அவ்வளோ பியூரிட்டி கொண்டு வந்தோன்னா அந்த பாவனையை சேஞ்ச் பண்ணணும். தேகாபிமானத்தை எல்லாத்தையும், பாடி கான்ஷியஸ் எல்லாத்தையும் ஆத்மாபிமானியாக மாற்றணும். அப்போ என்ன ஆகிடும்? நேச்சுரலி லௌகீகம் அலௌகிக்கமாக மாறிடும். அவ்வளோதான். அப்படி மாற்றினா என்ன ஆகிடலான்ட்டார் பாபா? நிரந்தர சேவாதாரி ஆகிடுவீங்க. உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, சேவாதாரிக்கா கர்த்தவிய ஹே. சேவாதாரியுடைய வேலை என்னையா? சேவாதாரி வேலை என்ன? நிரந்தர சேவாமே रहना. அது பேர் தான் நிரந்தர சேவையில் இருக்கணுமா. சொல்லுவாங்களே மிலிட்ரி, போலீஸ்லாம் பாருங்கள் 24/7. அவ்வளோதான், அதான் அவங்களோட டியூட்டி டைம். ஏன்னா டைமிங்லாம் கிடையாது, எப்போ கூப்பிட்டாலும் போய் நிற்கணும், அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ருஹானி மிலிட்ரின்னு சொன்னால் சேவாதாரினா எப்படி இருக்கணுன்றார் பாபா. சேவாதாரின்னு சொன்னால் நிரந்தர சேவையில், எனக்கு டைமிங் வச்சுலாம் கிடையாது, நான் 5 to 6 தான் பண்ணுவேன் இல்லையா? மார்னிங் நான் அது 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிடுவோம் ஆஃபீஸ் மாதிரி, அது மாதிரிலாம் கிடையாது சேவைனா. ஆல்வேஸ் பாபா அப்படி சேவை போட்டு புழிய மாட்டார். பட் கான்ஷியஸ்னஸில் இருக்கணும், எவர் ரெடி. பாபா எப்போ கூப்பிட்டாலும் ஐ எம் ரெடி. அந்த மாதிரி தான் பாபா. அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்கள், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார் மாலிக். ஆனால் ரெடியாக இருக்கும் அவர்கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? எப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுமோ அதை யூஸ் பண்ணுவார், சுற்றி வேணுமோ அதை யூஸ் பண்ணுவார். அது அப்படியே இருக்கும் அவைலபிளாக, ஒன்றும் பேசாது, அமைதியாக இருக்கும். அதான் பாபாட்ட அமைதியாக இருக்கணும். அவர் யூஸ் பண்ணலன்னா கூட நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறேன்னு அதான் மார்க்காங்க. நான் யூஸ் பண்ண குதிக்கக்கூடாது வந்து வெளியே. எல்லாத்தையும் எப்பயுமே யூஸ் பண்ண முடியாது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு அவையில் என்கிட்ட இருக்குன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா அவருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், எவர் ரெடி அண்ட் ஸ்வதர்மத்தில் அமைதியாக இருக்கிறது. நான் யூஸ் பண்ண சும்மாவே இருக்கிறேன், யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். சில பேருக்கு இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நான் சும்மா இருக்கேன், என் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, யூஸ் பண்ண மாட்டேங்க, ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி கிடையாது இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறதே ஒரு சேவை தான் ஃபஸ்ட்டு. எப்போ வேணுமோ, இந்த டைம் வேணுமோ, அதான் பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? மனசா சேவை பண்ணலாம், யோகா பண்ணலாம் இல்லையா? ஸோ வைப்ரேஷன் இங்கேருந்து கொடுத்துட்டே இருங்க, அது சேவை தானே. ஸோ பாபா எல்லா டெக்னிக் கற்றுக் கொடுத்துட்டார். அதான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சேவாதாரோடைய காரியம் என்ன? நிரந்தரமாக சேவையில் இருக்கணுமா, யோர் அவைலபிள் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சாயே மன்சா சேவாவோ, சாயே வாச்சா வா கர்மனா சேவா. மனதால் சேவா பண்ணலாம், வார்த்தையால் சேவை பண்ணலாம், கர்மனா சேவா, ஏதோ ஒரு சேவையில் இருக்கணும். சேவாதாரி கபிபி சேவாக்கோ அப்பனேசே அழகுனை சமஸ்தே. சேவாதாரிகள் ஒருபோதும் தன்னை சேவையிலேருந்து பிரித்து பார்க்க முடியாதான். இன்றைக்கி எனக்கு சேவை இல்லைப்பா, லீவுப்பா, அப்படிலாம் கிடையாது. சேவாதாரின்னா எங்கே இருந்தாலும் சேவா இல்லையா? சேவாதாரிகள் தன்னை ஒருபோதும் சேவையிலேருந்து பிரித்து பார்க்கவே முடியாது. जिनकी बुद्धि में सदा सेवा की लगन रहती, उनकी लौकिक प्रवृत्ति बदलकर ईश्वरीय प्रवृत्ति हो जाती है. யாருடைய புத்தியில் சதா சேவையின் ஒரு ஈடுபாடு அன்பு இருக்குமோ, அவங்க லௌகீக இல்லறமே சேஞ்ச் ஆகிட்டு அலௌகிக இல்லறமாக மாறிடுமா. அந்த எனர்ஜியே சேஞ்ச் ஆகிடுமா. அவங்க வீடு கூட பாபா வீட மாதிரி ஆகிடும். யாருக்கு சேவையில் அவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னா அவங்களோட லௌகீக அந்த குடும்பம் கூட அலௌகிக்கமாக சேஞ்ச் ஆகிடும். சேவாதாரி கர்கோ கர்னை சமஸ்தே. பாருங்கள், சேவாதாரிகள் வீட்டை வீடுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னது அது? லேக்கின் சேவாஸ்தான் சமஜ்கர் சல்தே. வீட்டை கூட சேவை நிலையம், சென்டர் அப்படின்னு புரிஞ்சு தான் நடப்பாங்க. சேவாதாரிக்க முக்கிய குண ஹை. சேவாதாரின் முக்கியமான குணம் என்ன? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். ஒரு சாய்ஸ் தான் ஒத்துருக்கு, ஒரே வார்த்தை சொல்லணும், சென்டென்ஸ் கிடையாது, ஒன் வேர்டு, ஸ்மால் வேர்டு, அவ்வளோதான், ஒரு சாய்ஸ் தான். அப்புறம் சேவாதாரின் முக்கிய குணம் சொல்லிட்டீங்களா? அப்புறம் வேறு
ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ஒரு சான்ஸு தான். சொல்லுங்கள், வேறு சொல்லாதவங்க சொல்லுங்கள். அப்புறம் சேவாதாரியினுடைய முக்கிய குணம். அப்புறம் அப்புறம் இன்னும் அது காதில் சவுண்டு வரமாட்டுது. அப்புறம் 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 குட்டி வார்த்தை, ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை, பெரிய வார்த்தைன்னா அது. அப்புறம் முக்கிய குணம். சேவாதாருடைய முக்கிய குணமே தியாகன்றார் பாபா. சேவாதாரி முக்கிய குணம் தியாக விருத்தி வாலே प्रवृत्ति में तपस्वी मूर्त होकर रहते हैं. அந்த தியாகம் அந்த உணர்வில் இருக்கணும், அது ஆட்டிடியூடில் இருக்கணும். அது அந்த தியாகத்தினுடைய உணர்வு இருக்கிறவங்க குடும்பத்தில் கூட எப்படி இருப்பாங்களாம்? தபஸ்வி மூர்த்தி ஆகிட்டு இருப்பாங்களாம். ஜிஸ்ஸே சேவா ஸ்வத்தக் ஓத்தி, அதன் மூலம் சேவை தானாகவே நடக்குதுன்றார். ஸோ தியாக விருத்தி அப்படி இருக்கவங்க, அந்த தியாகத்தினுடைய உள்ளுணர்வு இருக்கவங்க குடும்பத்தில் இருந்தாலும் தபஸ்வி மூர்த்தி ஆகிட்டு இருப்பாங்க. அதன் மூலம் சேவை தானாகவே நடந்துடும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? சேவாதாருடைய காரியமே நிரந்தரமாக சேவையில் இருப்பது. நீங்கள் மனசா சேவையில் இருங்க, இல்லை இல்லையா வாச்சா சேவையில் இருங்க, இல்லை கருணா சேவையில் இருங்க. சேவாதாரை ஒருபொழுதும் சேவையிலும் தன்னை பிரித்து பார்க்கவே முடியாது, பிரித்து தன்னை பார்த்துக்க முடியாது. யாருடைய புத்தியில் சதா சேவையினுடைய ஈடுபாடு இருக்குமோ அவங்களோட லௌகீக குடும்பம் கூட அலௌகிகமாக சேஞ்ச் ஆகிடுது. சேவாதாரி வீடுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை ஒரு சேவை நிலையம் சென்டர்னு புரிஞ்சு நடப்பாங்க. சேவாதாரியின் முக்கிய குணமே தியாகத்தின் உள்ளுணர்வுடையவங்க இல்லறத்தில் கூட தபஸ்வி மூர்த்தி ஆகிட்டு இருப்பாங்க. இதன் மூலம் தானாகவே சேவை நடக்குது. ஸ்லோகன், अपने संस्कारों को दिव्य बनाना है तो, தன்னுடைய சமஸ்காரத்தை தெய்வீகமாக மாற்றணும், டிவைனாக ஆக்கணும் நம்மளோட சமஸ்காரத்தை. அதுக்கு மண் புத்திக்கோ பாப்கே ஆகே சமர்ப்பித் கருதோ. ரொம்ப சிம்பிளாக பாபா சொல்கிறார், உங்களுடைய சமஸ்காரத்தை ஃபுல்லாக டிவைனாக ஆக்கணும் அப்படின்னா, தெய்வீகமாக்கணும்னா மனசு புத்தியை பாபாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் செஞ்சுருங்க, சரண்டர் ஆகிடுங்க மனசு புத்தியை. अव्यक्त इशारे, किसी भी आत्मा को 2 घड़ी मीठी दृष्टि दे दो. எந்த ஆத்மா அவங்க முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு இனிமையான திருஷ்டி கொடுங்கன்றார். உங்கள் திருஷ்டியில் அவ்வளோ ஸ்வீட்னஸ், லவ்ஃபுல் இருக்கணும், லவ் எனர்ஜி, ஆத்மீக லவ். மீட்டே போல் தோ, அந்த இனிமையான திருஷ்டி கொடுங்க, 2 வார்த்தை இனிமையாக பேசுங்க. तो उस आत्मा को सदा के लिए भरपूर कर देंगे. அப்படி பேசுனா அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சதா காலத்துக்கு நிரப்பிட்டீங்கன்னு அர்த்தமா. இது மாதிரி பாபா நினைவிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக திருஷ்டி, ஆன்மீக வார்த்தை, இனிமையான வார்த்தை அந்த ஆத்மாவை சதா காலத்துக்கு ஃபுல் பண்ணிவிடுமா, அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ये 2 घड़ी की मधुर दृष्टि बोल उस आत्मा की सृष्टि बदल देंगे. அந்த 2 நிமிஷம் இல்லை 2 செகண்ட்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, பண்ணுறீங்க, அந்த 2 வார்த்தை, அந்த திருஷ்டி, அந்த இனிமையான வார்த்தை திருஷ்டி அந்த ஆத்மாவுடைய சிருஷ்டியையே சேஞ்ச் பண்ணிவிடுமா, உலகத்தையே மாற்றிடும். 2 मधुर बोल सदा के लिए बदलने की निमित्त बन जाएंगे. அந்த 2 இனிமையான வார்த்தை சதா காலத்துக்கு அவங்க மாற்றம் அடையிறதுக்கு நிமித்தமாக சொல்லுவாங்களே. அவங்க அன்றைக்கி அந்த சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதான் என் வாழ்க்கைக்கு மாற்றம்னு சொல்லுவாங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க இல்லை, அன்றைக்கி அந்த சொன்ன வார்த்தை, அன்றைக்கி நீங்கள் சொன்ன ஞானம், அன்றைக்கி நீங்கள் சொன்ன 2 விஷயம் என் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதான் பாபா சொல்கிறார்.
அந்த அளவுக்கு ஒரு சுயநலமே இல்லாமல் அந்த ஒரு இனிமையான அந்த உள் உணர்வில் இருந்து கொடுக்கக்கூடிய திருஷ்டி வார்த்தை வந்து ஒருத்தருடைய சிருஷ்டியையே சேஞ்ச் பண்ணுறோன்றார் பாபா. அவங்க உலகத்தையே அவங்க வாழ்க்கையே மாறுவதற்கு நிமித்தமாயிடுது. அதனால் என்னன்றார் பாபா, உங்கள் திருஷ்டியை வார்த்தையெல்லாம் இனிமையாக மாற்றிடுங்க, உள் உணர்வை இனிமையாக்கிடுங்க. அதுக்கு என்ன வழினா சோல் கான்ஷியஸ்னஸ், ஆத்ம அபிமானியாக இருந்தால் தான் அந்த ஒரு இனிமையான எனர்ஜி நம்மிடமிருந்து வெளிப்படும். ஸோ மெயினாக பாபா என்ன சொல்கிறாரு இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்கு? சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டாரு. சாப்பிடும்போது யோகா பலத்தில் நல்ல திருஷ்டி கொடுத்து தூய்மையாக்கிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் யோக பலத்தில் தான் எல்லா வேலையும் நடக்குது. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம யோகா பலம் சேமிக்கணும். இன்னும் பாபா சொல்கிறாலே, இங்கே வந்து தேவதைகள் இம்சையே பண்ண முடியாது, அடிச்சிக்க மாட்டாங்க பாண்டவாஸ்லாம். அந்த மாதிரி டீச்சிங்ஸ் பாபா கற்றுக் கொடுப்பாரா? போய் சண்டை போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த பகவான்லேயும் பகவான் சொல்கிறோன்னா அவர் இம்சையான காரியம் கற்றுக் கொடுக்க முடியாது. அகிம்சா தான். இப்போ பரமாத்மா நமக்கு சர்வெண்ட்டாக இருக்காராம். அவரே அப்பா, டீச்சர், குருவாக இருந்து நமக்கு சேவை பண்ணிகிட்ருக்கார். அதுக்காக பரந்தாமத்துலேருந்து வந்திருக்காரு நமக்கு சேவை பண்ணுறதுக்காகவே. பாபா கிட்டே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொடுத்துட்டார் நம்மக்கிட்ட. அதை நீங்கள் தாரணை பண்ணி மற்றவங்களையும் பண்ண வைங்கன்றார். அது பாபாட்டு இருக்க எல்லாத்தையும் இப்போ டெலிவரி பண்ணுறது தான் இந்த டைமாக சங்கமிகத்தை தான் ஃபுல் டெலிவரி பண்ணுறாரு. யார் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவளை எடுத்துக்கலான்றார். சொல்ல மாட்டார், ட்ராமாவில் கட்டுப்பட்டுருக்காராம் அவர். ஆனால் நீங்களும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்கன்ட்டார். அவரும் சொல்ல மாட்டார், நீங்களும் கவலைப்படாதீங்க எதை பற்றியுமே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அவர் காட்டுற வழிப்படி கையை பிடிச்சி நடந்துட்டு போயிட்டே இருந்தால் போதும், சேஃப். ஸோ ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்ல சொல்லியிருக்கா. ஸ்பெஷலி ட்ராமாவை பற்றி பாபா புரிய வைக்க சொல்லியிருக்கார் இன்றைக்கி. இது அப்படி ரிப்பீட்டட் ட்ராமான்னு. அப்புறம் நிரந்தர சேவாதாரி யார் ஆக முடியும்ட்டார் பாபா? சேவையினுடைய அன்பு இருந்துச்சுன்னா அவங்க கம்ப்ளீட் லௌகீகத்தை அலௌகிகமாக மாற்றிடுவாங்க இல்லையா? சேவாதாரினாலே நிரந்தரமாக சேவையில் இருக்கிறவங்க தான். மனசால, வாச்சா, கர்மனா ஏதோ சேவை பண்ணிகிட்ருப்பாங்க. சேவை விட்டு பிரித்து பார்க்கவே முடியாதுன்ட்டார் பாபா. சன்ஸ்கார் தெய்வீகமாக மாற்றணுன்னா மனசு புத்தி மூலம் பாபாட்ட கம்ப்ளீட் அர்ப்பணமாகணும். பரமானந்தம் சொன்னார் பாபா. நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார், வந்திருக்காரு, நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார். ஓம் சாந்தி.